அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே கால் தெரிக்க ஓடுங்களே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே காவிரிக்க ஓடுங்களே. கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா செவந்தபடி மாறாளே வெள்ளி பிரம்பெடுத்து வாராளே. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே எல்லை விட்டு ஓடுங்களே. வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது. வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது. பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது. பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது. வேப்ப இலையிலே கத்தி போலவே அத்தா இருக்கிறா தெரியலையா ஆடி காத்திலே ஏறி வருகிறா கொல்லாமாயமே ஓடலையா. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே பாராம ஓடுங்களே. தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே. காலம் காலமா காக்கும் தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே. பாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே. பாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே. நெத்தி மணந்திட சுட்ட சாம்பலா சக்தி இருக்கிறா தெரியலையா. பட்ட குங்குமம் தீயாய் வருகுதே கொல்லாமாயமே போகலையா. அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் மாயங்களே. கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து கருப்புகளே காதரிக்க ஓடுங்களே. கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா செவந்தபடி வாராளே வெள்ளி பிரம்பெடுத்து வாராளே. சமயபுரத்து கதவு திறக்க சிங்கம் ஒண்ணு பிடரி சிலிர்க்க கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே. அக்னி ஜுவாலை கண்ணில் மிதக்க உடுக்கை சத்தம் காற்றில் பறக்க கோமளவல்லி கோபம் கொண்டு கோட்டை விட்டு வாராளே. சிங்கம் ஒன்று பிடரி சிலிர்க்க கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே. அக்னி ஜுவாலை
ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உடுக்கையின் ஓசையிலே உலகமெல்லாம் படைச்சாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே, உலகமெல்லாம் படைச்ச மாறி உயிர்கள் எல்லாம் காத்தாளே. காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி, காத்தாயி மகமாயி முத்துமாரி ஆத்தாளே அருள்மாரி முத்துமாரி. நெற்றியில் மின்னிடும் குங்குமம் அது வெற்றியை தருவது நிச்சயம், நெற்றியில் மின்னிடும் குங்குமம் அது வெற்றியை தருவது நிச்சயம். நம் அன்னையின் சாம்பலும் இறையன்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினம் 8/2/2026 மன்னிவாக்கம் புதுநகரிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தின் 12 காலத்திற்கு முன்பாக எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அம்பாள் இன்றைய தினம் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று பக்த கோடிகள் அனைவரும் இங்கு இறைவனை மனதார தரிசனம் செய்தார்கள். அத்துடன் ஆலய நிர்வாகத்தால் எதிர்பார்த்த சில ஆயிரம் பக்த கோடிகள், ஆனால் அம்பாளின் அந்த அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டி பல்லாயிரம் பக்த கோடிகள் வருகை தந்து மனமாற இறைவனை அதாவது தாயவளை வேண்டி வணங்கினார்கள். இதில் விசேஷமாக என்னவென்றால் 2000 அதாவது அத்திவரதர் என்று காஞ்சிபுரத்திலே புகழ்பெற்ற வரதராஜ பெருமாளின் அந்த சிலா திருமேனி செய்த அந்த மரத்திலேயே ஒரு கஜம் என்று சொல்லும் பொழுது யானை 2000 கும்பாபிஷேகங்களில் அது பங்கேற்று கஜ பூஜை செய்யப்பட்டு இந்த ஆலயத்திலும் அந்த கஜ பூஜை செய்தது மகாபாகியம். இறையன்பர்கள் எல்லாம் ஆனந்தமாக இந்த அரிய பாக்கியத்தை பெற்றார்கள். சிறிய ஆலயமாக இருந்தாலும் அம்பாளின் நாகாத்தம்மன் அம்பாளின் அற்புதமான இந்த அனுகிரகத்தை அனைத்து இறையன்பர்களும் பெற்றார்கள். இதோ ஈசனின் பாதியாக விளங்கும் அம்பாள் நாகாத்தம்மன் அங்கு நாகாபரணம் சூடியவளாக இருந்தாலும் அவள் கொடுத்த வாக்கினை காத்து அருள்வதால் காத்த அம்மன் என்றும் அவள் வழங்கப்படுகின்றாள். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு எல்லா பக்த கோடிகளும் ஆனந்தமாக இந்த இறையருளை நாடி இன்றைய தினம் இந்த 8/2/2026 புது நகர் என்ற மன்னிவாக்கத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் தாயவளை மனமாற துதித்து வாயார பாடி மனமாற துதித்து மகிழ்ந்த நேரம் இது. அது மறுநாள் முதல் தொடர்ந்து இப்பொழுது மண்டல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்டல பூஜையில் பங்கேற்க விரும்பும் அன்பர்கள் ஆலய நிர்வாகத்திடம் சென்று தாங்கள் விரும்பும் வண்ணம் காணிக்கை அளித்து அவர்கள் சொல்லும் அந்த விதிமுறைகளை ஏற்று உங்கள் கோரிக்கைகளை அம்பாளி திருமுன்னாக செலுத்தி இந்த மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வோர் கும்பாபிஷேகத்திற்கு சென்ற பலனை நிச்சயம் பெறுவார்கள். எனவே பக்த கோடிகள் அனைவரும் மீண்டும் அவரவர் பொருத்தமான தேதியை தேர்ந்தெடுத்து மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல நாகாத்தம்மனின் பெரும் கருணைக்கு பாத்திரராகும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன்.